சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஸ்ரீ சூக்தத்தில் அம்பாளை பற்றி குறிப்பிடும்போது ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீ சக்கரம் அம்பாளின் சரீரம் போன்றது என்றும், அம்பாள் ஒரு விக்கிரக ரூபத்தில் காட்டும் வலிமையை விட யந்திர ரூபத்தில் அதிக சாநித்தியத்துடன் விளங்குகிறாள் என்றும் காஞ்சி பெரியவர் தனது தெய்வத்தின் குரலில் குறிப்பிடுகிறார். ஸ்ரீ சக்கரமே அம்பாளின் சரீரமாகவும் உறைவிடமாகவும் இருக்கும்போது ஆதிசங்கரர் காஞ்சி காமாட்சி அம்மன் சன்னதியிலும் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதிகளில் மட்டும் ஏன் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும்? அம்பாளே ஆட்சி புரியும் கன்னியாகுமரி பகவதி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், நெல்லை காந்திமதி அம்மன், சங்கரன் கோவில் கோமதி அம்மன் போன்ற திருத்தலங்களில் ஏன் பிரதிஷ்டை செய்யவில்லை? மந்திரம், தந்திரம், யந்திரம் இப்படிலாம் இருக்கு. மந்திரம் என்பது என்ன? நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. யார் தவத்தில் உயர்ந்த நிலைகளை அடைந்து விட்டார்களோ அவர்கள் நம்முடைய காதில் விடுகிற மாதிரி, கிளத்தல்னால் காதில் சொல்கிறது. நிறைமொழி மாந்தர், நிறைவான நிலையை அடைந்தவர் மாந்தர்கள். நெறிமொழி மாந்தர் கிளத்த, நம் காதில் கேட்கிற மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதுதான் மந்திரம். அதனால் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் அப்படின்னு பாரதி பாடினோம். தந்திரம் அப்படின்னா என்ன? தன் திறமை அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்குள்ளே ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழைப்பில் ஆனந்தமாயன்ற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நாம் பெருக்கிறோம். நம்முடைய தவத்தினாலும் யோகத்தினாலும் மூச்சு பயிற்சினாலும் அதை நம்ம பெருக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பேர்? தந்திரம். அடுத்தது வந்து யந்திரம். யந்திரம்னா என்ன? ஒரு காப்பர், கோல்டு, அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் மெட்டல்ஸ் இருக்குது. அதில் ஜியாமெட்ரிக்கல் ப்ரப்போர்ஷன்ஸில் சில வரைவுகளை போட்டு சில சவுண்டு வைப்ரேஷன்ஸை நம்ம சொல்கிற போது அந்த மெட்டல் என்கிரேவிங்ஸில் குழிவுகளில் போய் நமக்கே திரும்பி வருது. அதனால் அதுக்கு பேர் யந்திரம்னு சொல்லக்கூடியது. இது எதுவுமே தேவையில்லைன்றது அடுத்த வழி. மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். இது பெரிய நிலை. அப்போ மனது செம்மையாவது எப்படி? மனது கண் மாசு இளனாதல் அனைத்து அரண் ஆகல நீரபிற. மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் இருக்கிறது எல்லா தர்மங்களை விட பெரிய இது. அப்போ எப்படி சுத்தமாகும்? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில் நீ லைஃப் பாய் டெட்டெல்லாம் போட்டு குளிச்சிட்டியானா க்ளீன் ஆகிடுவேன், ஃபிசிக்கல். அகம் தூய்மைன்றதுன்னா இன்டர்னல் பியூரிஃபிகேஷன். அது எப்படி வரும்? வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை எனப்படுவது யாது அப்படின்னா, எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். நம்ம என்ன பேசணுமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கணும். மனம், மொழி, மெய், வாச்சா மகோச்சரம் என்று சொல்கிறார்கள். அது ராங்காக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம். நம்மளை பொறுத்து மாத்திரம் நம்ம ரைட்டுன்னு நினைக்கிற விஷயத்த பேசணும், அதை நம்ம கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் தான் பெரியவங்க சொல்லுகிற விஷயம். அதனால் சில கோயில்கள் யந்திரம் வச்சுருக்காங்க, சில கோயிலில் ஏன் வைக்கலை, கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் தான். ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி தகுடு வைக்காமல் இருந்தாக்கா, இப்போது இது வச்சுருப்பாங்க, ஸ்ரீசக்கரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்பாள் 64 கோணங்களில் உட்காந்துருக்கிற மாதிரி மகாமேருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வழிமுறைகளை அந்த கோயிலை கட்டிய காலத்தில் யார் கட்டினாங்களோ அவங்களுக்கு எப்படி தோன்றதோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னும் சில கோயில்களில் யாராவது ஒரு பெரிய மகான், யோகி, சித்தர் அவருடைய ஆத்மாவை வச்சிருப்பார். இன்னும் சில பேர் ஏற்கனவே இருந்த ஒரு கோயிலில் ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுற போது அவங்களுடைய ஆத்மா அதில் ஐடென்டிஃபை ஆயிடுது. வைக்கம்னு ஒரு கோயில் இருக்குது கேரளாவில். அதில் காஞ்சி பெரியவர் போகிறார், சிவன் கோயில். போயிட்டு நான் உள்ளே போய் 2 வில்வம் போட்டு பூஜை பண்ணலாமான்னா அந்த நம்பூதிரியை போய் கேட்குறாங்க. முடிஞ்சால் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவர் போயிட்டு அடுத்த நிமிஷம் காலை வெளியே எடுத்து வந்துடுறார். அந்த நம்பூதிரி அவனுடைய ஆத்மாவையே உள்ளே வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கான். கிட்ட போனால் தகிக்கிறது அவனே பண்ணிட்டுருந்தாரான். இது எல்லாமே நம்முடைய மைண்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகிற விஷயங்கள். ஏனோ தானோன்னு சொல்லி சும்மா ஒரு எங்கேயோ மனசு எங்கேயோ ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக பூஜை பண்ணுறதை விட
அதில் ஆய்ந்து தோய்ந்து அப்படியே அதில் மெர்ஜ் ஆகி போகிறதுன்றது இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் வராது. ஒரு கண்ணப்ப நாயனாரை பொறுத்த மாத்திரம் கடவுள் என்பது கல் அல்ல. சிவாச்சாரியாரை பொறுத்த மாத்திரம் அது கல். அதனால தான் இவர் ரிச்சுவல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணார். அவர் சாமி சாப்பிட்ணும், அவர் கண்ணில் ரத்தம் வந்த உடனே பச்சையில் வைத்தியம் பண்ணி அது பலிக்கலைன்னா தன் கண்ணை பிடுங்கி வைக்கணும் அப்படின்லாம் அவருக்கு தோச்சு. இப்போ ஆன்மீகத்தில் எவ்வளோ நிலைகள் இருக்குது. நான் வாழ்க்கையில் கடவுளை தேடி அலைந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ இந்த ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்கார். அவர் சொன்னார், நீ எவ்வளோ பக்தியாக இருந்தே என்ன பிரயோஜனம், கடவுள் உனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறான், நீ கடவுளை கும்பிடாத அப்படின்னார். நான் மெட்ராஸ்க்கு வந்து அவருக்கு லெட்டர் எழுதினோம். நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் நான் கண்ண அப்போ வரலேன்னு அல்லேன். நாளைக்கு கபாலீஸ்வரர் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வந்தால் நான் கண்ணை பிடிங்கி வைப்பேனான்னு எனக்கு தெரியாது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன்னு அல்லேன். திருத்தொண்டர் நாயனார்கிட்ட புள்ளக்கறி பண்ணிடான்னு சொல்லி சிவன் கபாலிக வடிவத்திலிருந்து கேட்டபோது வெட்டிட்டார் அவர், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. தீண்டினால் திருநீல கண்டாம்னு சொன்ன உடனே இன்னும் வாழ்நாள் பூரா ஒய்ஃபை தொடலை. மச்சின்ச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாமனார்காரன் வாய் வச்சு சும்மா இல்லாமல் முதல் பொண்ணை எப்படி நல்லா பார்த்துக்கிறீங்களோ அது மாதிரி பார்த்துங்க, அவளையும் தொடவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியில் சிவபெருமான் வந்து ஒரு வயசு வாரத்தில் நான் முழுகி போகிறேன், என்னை காப்பாற்றுன்றாரு. உன் 2 பொண்டாட்டியும் கூப்பிடு, அப்போ தான் நான் வெளியே வருவேன் அப்படின்றார். வெயிட் ஜாஸ்தின்றதுனால அவர் ஐயோன்றார். எல்லாம் தெரியாதுன்னு சரி 3 பேரும் தூக்குறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளேருந்து போயிட்டு வெளியே வர்றபோது எவ்வளோ வயசு அவங்க எழுந்து முதுமை அடைந்தார்களோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி எப்போ அவங்க அந்த யூத்தில் இருந்தாங்க இல்லையா அதே வடிவத்தில் கடவுள் அவங்கள திருப்பி கொடுத்தானுங்க. அதனால் இதெல்லாம் நான் எழுதினேன். இவ்வளோலாம் பக்திகளை பார்த்த கடவுள், நீ என்னடா ஒரு கந்த சஷ்டி கவசம் 2 ஊதுவத்தி கற்பூரம், அதனால் நீ எங்கேனா போன்னு சொல்லிட்டா நான் எங்கே போவேன், என்னுடைய ஹோல் பெர்சியூட்டே கடவுளை அடையிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னேன் நான். இது எல்லாருக்கும் புரியாது இந்த பாஷை. போய காலங்கள் போகு காலங்கள் போகின்ற காலங்கள் அன்னை தந்தை உயிர் ஆகின்றாய், பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எல்லாத்துலேயும் நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு அம்மா, இடர்களையும் மாதா பிதாவென நான் ஒரு வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினே. அம்மா அப்பாவா எல்லாம் நான் ஒன்று தான் வச்சுட்டுருக்கேன், எனக்கு என்ன நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம். இப்போ தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பெருதுருகால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பல், இங்கே எனக்கு குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா நான் இனி ஆற்றேன். அம்மா அடிச்சா அப்பா ஏங்க குழந்தைய போட்டு அடிக்கிறீங்கன்னாரு. அவர் கேட்பார். அப்பா அடிக்கிற போது அம்மா ஏங்க பச்சை பிள்ளைன்னு சொல்லி குழந்தைய அடைச்சிக்கின்னு ஓடுவா. அப்பா சிவனே நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு அம்மா, நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தா நான் யார்கிட்டலாம் போய் அழுவேன், அதனால் என்னால் கஷ்டத்தை தாங்க முடியல, சீக்கிரம் நமக்கு நல்லது பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாமே நம்முடைய பெரியவங்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. கருதுயரம் தலாயேல் நீ சரணல்லார் சரணில்லை, நீ தருகின்ற துயரத்திலிருந்து நீ தடுக்கவில்லை என்று சொன்னால் உன் பாதத்தை தான் நான் திருப்பியும் பிடிக்க வேண்டும். அரிசினத்தால் ஈன்றதாய் அடித்தினும் மற்ற அவள் தான் அருள் நினைந்து அழும் குழவி அது போன்று இருந்தேனே. ஒரு நேரத்தில் அம்மா குழந்தைய பட்டுன்னு போட்டு அடிக்கிறா, அப்போ கூட அந்த குழந்தை அம்மாவை போய் கட்டிக்கணுமா அப்படின்னு தான். அந்த மாதிரி கடவுள்லையும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நான் உன்னதாண்டா கட்டிக்கணும் பாவி அப்படின்னு அர்த்தம். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நம்முடைய தேவாரம் திருவாசகம் 4000 பிரபந்தம் எல்லாத்துலேயும் இருக்குது. ப்ராப்ளம் இஸ் நம்ம எதையுமே படிக்கிறது இல்லை, தமிழே தெரியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் இருக்குது இல்லையா. இப்போ இதெல்லாம் யார் போய் படிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்க போகிறோம். அதனால் மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது. கோரிக்கையற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பலான்னுவான். ஒரு பலா பாய் அப்படியே தொங்குதான் கீழே, ஆனால் அதை எடுத்து கை ஒரு விளக்கணத்தரையும் கட் பண்ணி சாப்பிட்டு தேனில் நக்கி போடுறதுக்கு கூட புத்தி இல்லை ஜனங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நமக்கு அதெல்லாம் பயன்படுத்தி தெரியல. ரெவரண்ட் ஃபாதர் தனிநாயக அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீலங்காவில். அவர் சொல்கிறார், உலகத்தில் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று சொன்னால், தூதின் மொழி பிரெஞ்சு என்று சொன்னால், தத்துவத்தின் மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னால், காதலின் மொழி இத்தாலியம் என்று சொன்னால், சமயத்தின் மொழி தமிழ் அப்படின்னா. அதனால நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீ வேணால் பாரு. சிவக சிந்தாமணி ஜெயின மதத்தை பற்றி, சிலப்பதிகாரம் புத்த மதத்தை பற்றி, 4000 பிரபந்தம் வைணவத்தை பற்றி, தேவாரம் திருவாசகம் எல்லாம் சைவ சமயத்தை பற்றி, சீரா புராணம் இஸ்லாத்தை பற்றி, ரட்சணிய யாத்திரிகம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி. ஸோ
எல்லா மதத்தை பற்றியும் தமிழில் இருக்கா இல்லையா? அதனால தான் இது சமயத்தின் மொழி என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். இதெல்லாம் நீங்கள் பேர் ஒரு வேளை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அது உங்கள் அதிர்ஷ்டம். இல்லைன்னா இதில் எதை பற்றியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதை பற்றியும் தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழை பேசுகிறீர்கள், தாய்மொழியாக கூட கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியலையே. ஏதோ 5 மார்க் ஜாஸ்தி வருதுன்னு ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்க. அதுக்கு முன்னே ஜெர்மனி கூட கற்றுன்னு இருந்தானுங்க எல்லோரும். அண்ட் இப்போ கூட வெளிநாட்டில் வேலைகளை கிடைக்குதுனாக்கா அந்த மொழியை கற்றுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சைனீஸ் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு. தமிழில் எல்லாம் இருக்குது, ஆனால் யாரும் படிக்க மாட்டானுங்க. அதுக்கு காரணம் ஒரு மெச்சூர்டு லாங்குவேஜ். அது உலக வழக்கு அழிந்து சிதையாவும் ஆரியம்போர் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னாரு. வடமொழி ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். சிவபெருமான் தான் பாணினிக்கு வடமொழியை கொடுத்தாரு, அகஸ்திய முனிவருக்கு தமிழை கொடுத்தாரு. ரெண்டுமே அவர் தான் கொடுத்தாரு பொதிய மலையில். இப்போ சான்ஸ்கிரிட்டு இன்றைக்கி பேச்சு வழக்கில் இல்லை, தமிழ் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ரைட்டோ ராங்கோ எல்லாம் பேசிக்கினே இருக்காங்களா இல்லையா? ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கா இல்லையா? அதனால் ஆரியம்போல்னால் சமஸ்கிருதத்தை போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து, உலக வழக்கில் அழிந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் இருக்க. அதனால் தமிழே உன்னுடைய சீரிழமை திறம், இளமையாக இருக்க நீ, அதை நான் வியந்து பாராட்டுகின்றேன் அப்படின்னு சொன்னார். திருவண்ணாமலையே சிவனின் திருவுருவம், அதனால் மலை மீது நடப்பதே தவறு என்று சொல்லப்படுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பனின் பூங்காவனம், அதனால் பக்தர்கள் பம்பைக்கு மேல் காலணிகள் அணிந்து நடப்பதில்லை. இதுபோலவே மலையையே புனிதமாக கருதுவதால் வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை, பழனிமலை இவற்றிலும் பக்தர்கள் காலணி அணிந்து பயணிப்பதில்லை. ராமராஜ்ய வளாகமும் கோவில்கள் நிறைந்த புனித பகுதி. இங்கு பூமிக்கு அடியில் வற்றாத ஜீவநதியும் சிவலிங்கமும் அதன் முன் நித்திய ஜோதியாய் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு விளக்கும் இருக்கிறது என்றும், புனிதத்துவம் வாய்ந்த இந்த தெய்வீக ஆற்றல் ஒரு நாள் மக்களின் தரிசனத்திற்காக வெளிப்படும் என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் ராமராஜ்யத்திற்குள் தங்களது அடியவர்களாகிய நாங்கள் காலணிகள் அணிந்து நடந்து வருகிறோமே, ஏதாவது தெய்வ குற்றத்தை செய்கிறோமா? ஔவையார் ஒரு கோயிலில் போய் சாமியை பார்த்து கால் நீட்டுன்னு உட்காந்துட்டான். வந்து சொன்னாங்க, ஏன் பாட்டி மூளையில் சாமி அங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கால் நீட்டுனுக்குதுன்னு. அந்த மாதிரி சொன்னான், எனக்கு வயசாகிடுச்சுப்பா, கண்ணு சரியாக தெரில, கடவுள் எந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி நான் அந்த பக்கம் காலை நீட்டி வச்சுக்கிறேன். அப்போது நிஜமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கான இருந்தால் கடவுள் இல்லாத இடம் கேள்வி கேட்கப்பட்டது. கடவுள் இல்லாத இடம் எது? அதுக்கு பதில் என்ன? அதே தான், கடவுள் இல்லாத இடம் எது? அதுக்கு பதில் கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு தீர்ந்து போச்சு பதில். அதனால் வழிபாடு அது வந்து கடவுளை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்காக இருக்கணும். Question from Priyadarshini, Nagarkovil. Dear Baba, even when we surrender completely, sometimes our mind casts doubts. Is the appearance of this doubt or Maya also a sort of a karma, or is it a test of God? When such doubts arise, how can we eradicate them? சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம் என்றார் தாய்மானவர். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த டவுட்ன்றது என்னைக்கு இருக்கும். நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன். ஆனானப்பட்ட அர்ஜுனன் கிருஷ்ணரை நம்பவே இல்லை. தேர்லேருந்து குதிரனா குதிக்க மாட்டேங்கிறான் இல்லையா? எல்லாத்தையும் ப்ரூஃபோடு சொல்லியிருக்கேன் நான். அவன் எவ்வளோ ஒரு கிருஷ்ணனை நம்பாதியே தான் லாஸ்ட் வரைக்கும்னு சொல்லி. அதனால் இது வரைக்கும் இந்த உலக வரலாற்றில் யாரையும் நம்பந்தா சரித்திரமே இல்லை. யாரும் யாரையுமே நம்பந்தா சரித்திரமே இல்லை. நான் உனக்கு 100% வேணா எழுதி கொடுத்துட்றேன். எல்லாம் அப்படி தான். मैं सावरे के रंग राजी, मैं सावरे के रंग राजी, साजी सिंगार बांधी पग घुंघरू, लोक लाज तजी नाची, मैं सावरे के रंग राची, मैं सावरे के रंग राची.
அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.